2026 ஒரு ஸ்வீட்டோடு வெல்கம் பண்ணுவோமா? வாங்க பீட்ரூட் அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பீட்ரூட்டை நல்லா தோல் சீவிக்கோங்க. தோல் சீவி கிரேட்டரில் நல்லா சீவி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நீங்கள் ஆஸ் யூஷுவல் நெய் ஊற்றி முந்திரி திராட்சையை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற நெய்யில் பீட்ரூட்டை நல்லா போட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு பால் ஊற்றி அதையும் நல்லா வேக வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு பால் எல்லாமே வற்றுனதுக்கப்புறமா நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா ஓரளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணால் சுகர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சுருண்டு வரட்டும். வந்ததுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு இடையில ஏலக்காய் வேணும்னா ஏலக்காய் சேர்த்திக்கோங்க. நெய் ஊற்றி மறுபடியும் நெய் அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. இது எல்லாமே ஃபைனலாக பைண்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா நீங்கள் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை இதோடவே போட்டு நல்ல ஒரு கிளறி ஆஃப் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த 2026 நியூ இயரை ஒரு ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுங்க. அண்ட் இந்த 2026 எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாக அமைய நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். 2025 நடந்துச்சு, முடிஞ்சது அப்படின்னு அதை அப்படியே பாஸ்ட் இஸ் பாஸ்ட்டாக விட்டுட்டு நம்ம 2026 என்ட்ரி ஆகும்போது எல்லாருக்குமே எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்குவோம். பழசாகவே விட்டுருங்க. நடந்து முடிஞ்ச விஷயங்களை பற்றி யாரும் யோசிக்க வேண்டாம். அண்ட் ஹாப்பி நியூ இயர்.